ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். என்னுடைய ஃபேஸில் ஒரு புது மாற்றம் தெரியுதா? அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூண்டேயும் புது மாற்றத்துக்குள்ளே வந்திருக்காங்க. ஹியூண்டேயோடைய மிகப்பெரிய பிரம்மாஸ்திரம் காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரி பொறுத்தவரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூண்டே வென்யூ காம்பேக்ட் எஸ்யூவி. அப்படிப்பட்ட ஹியூண்டே வென்யூவுக்கு வந்து இப்போ புதுசான ஜென்ரேஷன் மாற்றமும் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லேட்டஸ்டான ஹியூண்டே வென்யூ இதோ நம்ம கூட இருக்குங்க. இது வந்து உங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நான் வந்து எடுத்து வந்திருக்கேன். அதாவது லான்ச் வந்து அங்கே டெல்லியில் நடக்குது. பட் நமக்கு இங்கேயே வண்டி கிடச்சிருச்சு அப்படின்னு இருக்கும்போது இங்கேருந்தே உங்களுக்கு வீடியோ எடுத்து வந்துடலாமே அப்படின்னு எடுத்து வந்திருக்கேங்க. எனிவே கூடிய விரைவிலேயே உங்களுக்கு வந்து டிரைவ் ரிவ்யூ நான் வந்து எடுத்து வரதான் போகிறேன். கோவாவில் டிரைவ் வந்து நடக்குதுங்க. ஸோ 10ஆம் தேதிக்கு மேலே ப்ராப்பர் டிரைவ் ரிவ்யூஸ் உங்களுக்கு நான் அவசியம் எடுத்து வரதான் போகிறேன். பட் இன்னைக்கு உங்களுக்கு HX10 டாப் லெவல் வேரியன்ட் எடுத்து வந்திருக்கேன். இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, புதுசாக என்னென்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க, உள்ள கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, மெயினாக பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் எடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோ நான் வந்து எடுத்து வந்திருக்கேங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா HX10 டாப் லெவல் வேரியன்ட். இந்த HX10 தான் இருக்கிறதுலே டாப் லெவல் வேரியன்ட்டுங்க. ஸோ இதில் வந்து டீசல் ஆட்டோமேட்டிக்கும் இருக்குது. இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது டீசல் ஆட்டோமேட்டிக் வண்டி. இதை தவிர பெட்ரோல் டிசிடி வெர்ஷனுமே அவைலபிளாக இருக்குது. மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ இதில் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஏடாஸ் உட்பட பல ஃபீச்சர்ஸ் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் இப்போயே சொல்லிட்டேன்னா எப்படி, ஃபுல்லாக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்னைக்கு இந்த ஹியூண்டே வென்யூ லேட்டஸ்ட் மாடல் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த சந்திரா ஹியூண்டே ஷோரூம். ஆக்சுவலி நீங்கள் சந்திரா ஹியூண்டே ஷோரூமுக்கு வந்தீங்கன்னா இன்னைக்கிலேருந்தே உங்களுக்கு டெஸ்ட் ட்ரைவ்ஸும் அவைலபிளாக இருக்குது இங்கே நம்ம கோயம்புத்தூரில். அவசியம் விசிட் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவில் பார்க்கலாம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு. ஓகே, ப்ரைசிங் இன்னைக்கு தான் வெளியாகிருக்கு அப்படின்னு இருக்கும்போது ஆன் ரோட் ப்ரைசிங் உங்களுக்கு கூடிய விரைவிலே வந்ததுக்கு பிறகு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேங்க. இப்போதைக்கு எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ரைட், வாங்க உள்ளே போகலாம். ஆனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இதே மாதிரி எல்லா லேட்டஸ்டான கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் என்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ ஹியூண்டே வென்யூ லேட்டஸ்ட் மாடல் HX10 ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ நீங்கள் எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த லேட்டஸ்டான ஹியூண்டே வென்யூ செகண்ட் ஜென்ரேஷன் மாடல். இப்போ தாங்க ஹியூண்டே வென்யூக்கு ஜென்ரேஷனே மாறி இருக்குது. இத்தனை நாள் இருந்தது ஃபேஸ் லிஃப்ட்டுங்க. ஓகே, அதில் இது டாப் லெவல் HX10 வேரியன்ட். ஓகே, இதை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்தடுத்து எல்லா வேரியன்ட்ஸுமே லைனாக டெலிகாஸ்ட் பண்ண தான் போகிறோம். லைனாக நம்ம சேனலில் எல்லா வேரியன்ட்ஸோடைய ரிவ்யூஸும் வரத்தான் போகுது. ஏன்னா இங்கே சந்திரா ஹுண்டையில் எல்லா வேரியன்ட்ஸும் வந்தாச்சுங்க. சரிங்களா? முதல்ல டாப் லெவல் வேரியன்ட் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இதை எடுத்து வந்திருக்கேன். ஓகே, இந்த HX10 வேரியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 வகையான என்ஜின் ஆப்ஷன்ஸோட அவைலபிளாக இருக்குங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் 1 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ சார்ஜ் கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன் பெட்ரோல் என்ஜின். ஏற்கனவே வென்யூல இருந்து அதே சேம் என்ஜின் தான். அந்த என்ஜின் வந்து 120 PS மேக்ஸிமம் பவரும் 172 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்கிற என்ஜினுங்க. அதில் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அண்ட் 7 ஸ்பீட் டியூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது. ஓகே, தென் அதுக்கப்புறம் டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ நம்ம கூட இருக்கிறது டீசல் வண்டி. சரியா? இதில் வந்து 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் CRDI டர்போ டீசல் என்ஜின் உங்களுக்கு வந்து கிடைக்குது. இதில் 115 PS மேக்ஸிமம் பவரும் 250 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ அ 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக ஹியூண்டே வென்யூக்கு டீசல் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் கொண்டு வந்திருக்காங்க. 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக். ஓகே, ஸோ சூப்பராக இருக்குது. என்ஜின் கியர் பாக்ஸ் எல்லாம் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. வாங்க மீதி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாங்க. ரைட், முதல்ல லுக்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சைஸ் நம்ம வந்து பார்த்துடலாங்க. ஸோ முன்னை விட இந்த ஹியூண்டே வென்யூ வந்து பெருசு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 20 சென்டிமீட்டர் 30 சென்டிமீட்டர் கிட்ட வந்து அகலம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அதே மாதிரி ஹைட்டும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ஓகே, ஸோ வண்டி கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி தான் தெரியுது. அதுவும் இந்த டாப் லெவல் வேரியன்ட் பார்க்கறதுக்கு முன்னை விட கொஞ்சம் ப்ரீமியமாகவே இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். புதுசாக இந்த கலர் ஆப்ஷனும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மாதிரி பர்பிள் கலர் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க, பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது. கூடவே இந்த சில்வர் ஆக்சன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ப்ரீமியமாக தெரியுது. ஓகே, வண்டியோடைய நீளம்னு பார்த்தீங்கன்னா அது எந்த மாற்றமும் கிடையாதுங்க. 3995 mm, அதாவது 3995 mm. அந்த சப் 4 மீட்டர் கேட்டகரியில் தான் வருது. ஆனாலும் வண்டி முன்ன விட பார்க்குறது கொஞ்சம் பெருசாக இருக்குது. காரணம் வீல் பேஸ் அதிகம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட் வீல்ஸ் பேக் வீல்ஸ்க்கு இடையில இருக்கிற அந்த தூரம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால இன்டீரியர் ஸ்பேஸும் அதிகமாக இருக்குது. அது வந்து சாலிடாக கிளைம் பண்ணுறாங்க ஹியூண்டே. சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட்டு லுக்ஸ் ரீதியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்லேருந்து பார்க்கும்போது இது வந்து டோட்டலி ஒரு வேறு மாதிரி ஒரு வண்டி மாதிரி தான் இருக்குங்க. ஓகே, குளோபல் கார்ஸ், அதாவது ஹியூண்டே பாலிசேட் அந்த மாதிரி கார்கள் மாதிரி தான் இருக்குது ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு. புதுசான டிசைன் லாங்குவேஜ் நீங்கள் பார்க்க முடியும். ஏற்கனவே இந்த டிசைன் லாங்குவேஜ் நம்ம ஹியூண்டே எக்ஸ்டரில் பார்த்துருக்கோம். ஸோ சில பல டிசைன் ஹைலைட்ஸ் வந்து எக்ஸ்டர்லேருந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்டில் இந்த கிரில் நீங்கள் பார்க்கலாம்.
அந்த கிரில்லு, மேலும் வந்து ஹெட் ஷேப்டு டிசைன் ஹைலைட்ஸ் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. டாப் வேரியன்ட்ஸ்க்கு இந்த ஃபுல் எல்இடி டிஆர்எல்லோட சேர்ந்து கனெக்டட் பீம்ஸ், அது மட்டும் இல்லாமல் குவாட் எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து வருது. பார்க்குறதுக்கு சூப்பராக செம ப்ரீமியமாக இருக்குது. இந்த டிஆர்எல் டிசைனை நீங்கள் பார்க்கலாம், இப்படி வந்து இப்படி கீழே இறங்கி இப்படி ஒரு மாதிரி தாடி மாதிரி இறங்குது, பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. ஓகே, கீழே உங்களுக்கு சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இது டாப் லெவல் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயுமே பார்க்கிங் சென்சர்ஸ் உண்டு. ஓகே, 4 பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்லேயும் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு கேமரா கிடைக்குது. ஸோ 360 டிகிரி சரௌண்ட் வியூ கேமரா சிஸ்டம் HX10 டாப் லெவல் வேரியண்ட்டில் இருக்குங்க. ஓகே ரைட், பானட்டோடைய ஸ்டைல் நீங்கள் பார்க்கலாம். ஒரு ப்ராப்பரான ஒரு பாக்ஸி ஷேப் எஸ்யூவியோடைய பானட் டிசைன் கொடுத்துருக்காங்க. தென் சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இந்த வீல் ஆர்ச்சோடைய டிசைன், இந்த லைன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஹியூண்டை எக்ஸ்டர் ஞாபகத்துக்கு வரலாம். பட் பார்க்குறதுக்கு ஆக்சுவலி இந்த வண்டியில் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம், இந்த கிளாஸ் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அது வந்து முன்னை விட கொஞ்சம் பெருசாக பண்ணியிருக்காங்க. வண்டி இன்னும் கொஞ்சம் பெரிய வண்டி மாதிரி தெரியுது. ஓகே, டயர்ஸ்னு பார்க்கும்போது டியூவல் டோன் 16 இன்ச் மெஷின் கட் அலாய் வீல்ஸ். டயர் சைஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா, 215/60 R16 அது இருக்குங்க. ஓகே, ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் மட்டும் இல்லை, ரியர்லேயும் டிஸ்க் பிரேக்ஸ் கிடைக்குது. ஸோ ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் இப்போ முதல் முறையாக ஹியூண்டை வென்யூக்கு வந்திருக்கு, நார்மல் ஹியூண்டை வென்யூக்கு. கூடவே ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமும் உண்டு. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீல் ஆர்ச், கிளாடிங்ஸ், சைடு கிளாடிங்ஸ் இது எல்லாமே ஒரு எஸ்யூவிக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் மைல்டு ஆஃப் ரோட் போனாலுமே வண்டி நல்லா தாங்குற அளவுக்கு தான் இருக்குங்க. ஓகே, தென் இங்கே நார்மலாக க்ரோம் டோர் ஹேண்டில்ஸாக கொடுக்காம இது ஒரு மாதிரி கன் மெட்டல் கிரே ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க டோர் ஹேண்டில்ஸ். சாரிங்க, வண்டி கொஞ்சம் அழுக்காக இருக்குது இன்றைக்கி, பட் இருந்தாலும் வண்டி பார்க்க நல்லா தான் இருக்கு இல்லையா. கன் மெட்டல் கிரே ஃபினிஷில் டோர் ஹேண்டில்ஸ் இருக்குது. இதெல்லாம் டாப் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்குது ஹியூண்டை வெனியோவை பொறுத்தவரை. ஓகே, தென் 360 கேமரா சிஸ்டமுக்கு ஏற்ற மாதிரியே சைடில் கேமராஸ் வந்து ORVMஸ்க்கு கீழே வச்சுருக்காங்க. புதுசான ORVM டிசைன் உங்களால் பார்க்க முடியும். ஒரு மாதிரி ஆங்குலராக ஒரு மாதிரி தனி பீஸாக இருக்குது, பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது, செம ஸ்டைலிஷாக இருக்குது ORVMஸோடைய டிசைன். முன்னை விட பெருசும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, தென் ரூஃப்ஸ்னு பார்க்கும்போது ரூஃப் ரெயில்ஸ் உங்களுக்கு HX6 வேரியண்ட்லேருந்து கிடைக்குது. மெட்டல் ப்ராப்பர் பிரிட்ஜ் டைப் ரூஃப் ரெயில்ஸ் தான் உங்களுக்கு HX6 வேரியண்ட்லேருந்தே இந்த ரூஃப் ரெயில்ஸ் கிடைக்குது. இது மேலே தாராளமாக லோடு ஏற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சன்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா அது பனோராமிக்லாம் இல்லை, நார்மல் சின்ன சைஸ் சன்ரூஃப் தான் கிடைக்குது. ஆனால் இந்த சன்ரூஃப் வந்து 3வது லெவல் HX5 வேரியண்ட்லேருந்தே கிடைக்குதுங்க. ஸோ சன்ரூஃப் பிரியர்களுக்கு இது உண்மையாகவே சூப்பராக இருக்கும். அதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஓகே, இந்த வண்டியில் க்ரோம் எங்கேயுமே பார்க்க முடியாது, அனாவசியமாக க்ரோம் எங்கேயுமே அவங்க கொடுக்கல. இந்த ஒரு சின்ன பேனல் பார்த்தீங்கன்னா இது சில்வர், இது க்ரோம் கிடையாது, ஒரு மாதிரி சில்வர் பேனல் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வெனியூ அப்படின்னு பிராண்டிங் இருக்குது, தனியாக தெரியுது. டீப் கலரில் ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க டிசைன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தென் பின்னாடி பார்த்தீங்கன்னா தான் இது ஒரு புத்தம்புது டிசைன் லாங்குவேஜ் நமக்கு நல்லாவே தெரியும். சில ஆங்கிள்ஸில் பார்க்கும்போது, அதாவது எஸ்பெஷலி பின்னாடிலேருந்து பார்க்கும்போது லேண்ட் ரோவர், ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் மாதிரி இருக்கும். அதே டிசைன் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. கனெக்டட் எல்இடி பீம்ஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. எல்இடி இண்டிகேட்டர்ஸ், ஃபுல் எல்இடி பீம், சென்டரில் இந்த கிளாஸுக்கு உள்ளே வென்யூ பிராண்டிங் வர்றது அது ஒரு யூனிக் பாயிண்ட்டாக இருக்குது. ஓகே, ரிவர்ஸ் லேம்ப்ஸ்னு பார்த்தீங்கன்னா இங்கே பின்னாடி கீழே கொடுத்துருக்காங்க பம்பரில் சில்வர் ஃபினிஷ் ஸ்கிட் பிளேட்ஸோட சேர்த்து. ஸோ விசிபிலிட்டிக்கு இது எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இனிவே கீழே கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 கொடுத்துருக்கிறது சூப்பருங்க. ஸோ ஓவரால் ரியர்லேருந்தும் பார்க்கும்போது இந்த ஹியூண்டை வென்யூ ரொம்ப யூனிக்காக தெரியுது. ஓகே, பெரிய வண்டி மாதிரி அப்பியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் இருக்குது. இந்த ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வந்து HX6 வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. ரியர் விண்ட்ஷீல்டு டிஃபாகர் நமக்கு HX5 வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. புதுசாக வேரியன்ட்ஸோடைய நேம்ஸும் மாற்றிட்டாங்க, அதனால தான் HXன்னு சொல்லிட்டு இருக்கேன். எனக்கே இன்னும் கொஞ்சம் பழக்கம் வரணும் அது. நெக்ஸ்ட் வாங்க இந்த ஹியூண்டை வென்யூக்கு உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீ உங்களுக்கு காமிச்சிடுறேன். இது வந்து சும்மா நான் லோகோ காட்டலைங்க, இதுதாங்க ஆக்சுவலாக வண்டியோடைய கீ. ஓகே, இதில் நீங்கள் பார்க்கலாம் லாக் அன்லாக் பட்டன்ஸ் எல்லாம் இருக்குது. அதே வந்து நீட்டாக ஹுண்டாய் லோகோவோட ரொம்ப ப்ரீமியமாக பண்ணி கொடுத்துருக்காங்க. 2மே ஸ்மார்ட் கீஸ் டிசைன் வந்து மாற்றிட்டாங்க. ஒரு வழியாக இத்தனை வருஷமாக இருந்த அந்த அதே நார்மல் ப்ரௌன் கலர் ஸ்மார்ட் கீ டிசைனை மாற்றி இப்போது கொஞ்சம் ப்ரீமியமாக பண்ணிட்டாங்க. ஒரு மாதிரி கன் மெட்டல் கிரே ஃபினிஷில் இருக்குது, சூப்பராக இருக்குது, ஹை குவாலிட்டி. ஓகே, டெயில்கேட் ஓப்பன் பண்ணுறதுக்கு சைடில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் பவர் டெயில்கேட் இல்லை, பட் அன்லாக்கிங் மட்டும் டெயில்கேட்டை பண்ணிக்கலாம் கீ மூலமாக. ஓகே ரைட், அதுக்கப்புறம் இங்கே கன்மெட்டல் கிரே ஃபினிஷில் இருக்கிற டோர் ஹேண்டில் பார்க்கலாம். இதில் ரிக்வஸ்ட் சென்சர்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஓகே, இப்போ திறந்து பார்த்தோம் என்றால் டாப் அண்ட் வேரியண்ட்டோடைய இன்டீரியர் இப்படி தான் இருக்குங்க. ஓகே, இதுதான் HX10 டாப் மோஸ்ட் வேரியண்ட். அதாவது கியா சானட்டில் இத்தனை நாளாக இருந்த டாப் லெவல் வேரியண்ட்டோடைய ஃபீச்சர்ஸ் இப்போ ஹியூண்டை வென்யூக்கும் வந்துருச்சு. இன்ஃபேக்ட் அதை விட ஒரு படி மேலேயே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம், அத்தனை ஃபீச்சர்ஸ் இந்த வண்டியில் இருக்குங்க.
ஓகே, முதல்ல டோர்ல இருந்து ஆரம்பிப்போம். டோர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாகவே ஒயிட் ஃபினிஷில் வித்தியாசமாக பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு எடுத்த உடனே நான் வந்து யோசித்தேன். ஆமாங்க, டாப் வேரியன்ட்ஸ்க்கு ஒரு மாதிரி ஒயிட்டிஷ் ஃபினிஷில், ஐவரி ஒயிட் ஃபினிஷில் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இங்கேயும் ஃபுல்லாக நார்மலாக மெட்டல் இந்த மாதிரி ஃபினிஷ் எதுவுமே இல்லாமல் ஒரு நார்மல் ஒயிட் பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இதை மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் தான், ஆனால் இதை பார்க்குறதுக்கு உண்மையாகவே ப்ரீமியமாக இருக்குது. ஆல் 4 பவர் விண்டோஸ் எல்லா வேரியண்ட்லையுமே உண்டு அண்ட் எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வித் ஃபோல்டிங் ஆப்ஷனோட ஆட்டோ ஃபோல்டிங் மிரர்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் சேம் தான். ஒன் டச் டவுன் அண்ட் அப் விண்டோ வந்து டிரைவர் விண்டோக்கு மட்டும் கிடைக்குது. ஓகே, அண்ட் இந்த டோர் ஹேண்டில் இதுவும் கூட உங்களுக்கு ஒயிட்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுதான் எனக்கு பார்த்த உடனே ஒரு மாதிரி வித்தியாசமா இருந்தது. பட் இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலே மீதி இடத்துல எல்லாமே ப்ளூ கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த இண்டிகோ ப்ளூ வித் ஐவரி ஒயிட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல வித்தியாசமா பண்ணி கொடுத்துருக்காங்க. டோர் பேடு மட்டும் இல்லைங்க, இன்டீரியர் டேஷ்போர்டு முழுவதுமே அதுதான் கலர் தீம். ஓகே, சீட்டை பார்ப்போம். ஸோ சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீட்டோடைய லுக்கு, ஃபினிஷு, ஃபீல் எல்லாமே மாற்றிட்டாங்க. இங்கே வென்யூ அப்படிங்கிற பிராண்டிங்கோட லெதரட் அப்போல்சரி கிடைக்குது. சீட் முன்ன விட ரொம்ப ஸ்கொயரிஷாக வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பார்க்குறதுக்கே மாதிரி சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த இடம் எல்லாம் மட்டும்தான் ஒயிட், கீழே பேஸ் ஏரியாலாம் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. வென்டிலேட்டட் சீட்ஸும் கூட வந்துடுது உங்களுக்கு. டாப் வேரியன்ட்ஸில் உங்களுக்கு வென்டிலேஷன் ஃபங்க்ஷன் ஃப்ரண்ட் 2 சீட்ஸ்க்கும் கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஆனால் ஏற்கனவே ஹியூண்டேல இந்த ஃபீச்சர் நம்ம வந்து பார்த்துருக்கோம். வெர்னாலையும் இந்த ஃபீச்சர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பழைய வெனிலையுமே இந்த ஃபீச்சர் இருக்குது. செமி பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட். ஓகே, ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மேனுவலாக பண்ணுற மாதிரி இருக்கும். மீதி ஸ்லைடிங்கு, ரிக்ளைனு அது எல்லாமே வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு வகையில் செமி பவர் அட்ஜஸ்டபிள் 4-வே பவர் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டை தவிர. ஓகே, இது ஒரு வித்தியாசமான ஹைலைட். கீ, ஓகே, கீழேருந்து எல்லாமே புதுசாக தான் இருக்குது இந்த வண்டியில். ஓகே, இப்போ உள்ளே உட்கார்ந்து பார்ப்போம். முதல்ல நம்ம ஆரம்பிக்க வேண்டியது ஸ்டியரிங் வீல்லேருந்து. ஸோ ஸ்டியரிங் வீல் நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஸ்லோவாக பின்னாடி போய்க்கிறேன் நான். இப்போ உங்களுக்கு டேஷ்போர்ட் வியூ ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸ்டியரிங் வீல் புது ஸ்டியரிங் வீல். ஒரு வகையில் பார்க்குறதுக்கு லேண்ட் ரோவர் கார்ஸ் மாதிரி இருக்குது. இந்த ஸ்டியரிங் வீலோடைய டிசைன் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இல்லையா? ரொம்ப புச்சா ஒரு பெரிய எஸ்யூவியோட லுக் மாதிரி இருக்குது. ஓகே, இதில் வந்து உங்களுக்கு இங்கேயும் அந்த ப்ளூ ஃபினிஷ் ஃபுல்லாக ப்ளூ கலர் தான் வருது. டாப் வேரியன்ட்ஸில் ப்ளூ கலர் தான் கொடுத்துருக்காங்க. லெதரட் அப்போல்சரி குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. தென் இதில் உங்களுக்கு வந்து ஆடியோ கண்ட்ரோல்ஸ் இந்த சைடில் வந்துடுது, ரைட் சைடில். அதே எடாஸ்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே லெஃப்ட் சைடில் வருது. இது ஒரு மாதிரி மாறுபட்டு இருக்குது. மீதி கார்ஸை விட கொஞ்சம் வித்தியாசமான ஒரு லே அவுட் தான் கொடுத்துருக்காங்க. பட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. மெட்டீரியல் குவாலிட்டி, பட்டன் குவாலிட்டி, சுவிட்ச் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப ரொம்ப சிறப்பாக சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இத்தனை பாசிட்டிவ் சொல்லிட்டேன், இல்லாத விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டியரிங் பொறுத்தவரை உங்களுக்கு டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் இருக்கே தவிர டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுக்கவில்லை. ஓகே, டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்குது, டெலஸ்கோபிக் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஏன் இத்தனையை பண்ணிட்டு அதை மட்டும் விட்டாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. பட் ஸ்டில் எனிவே ஓகே. தென் ஆட்டோமேட்டிக் வண்டி அப்படிங்கிறதுனால HX10 வேரியண்ட்டில் உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸுமே கிடச்சிருது, ப்ளஸ் அண்ட் மைனஸ். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸுங்கிறது நார்மலாக வரக்கூடிய ஃபங்க்ஷன். ஆட்டோ வைப்பர்ஸ் இருக்கா? எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ வைப்பர்ஸ் கிடையாது. டாப் வேரியண்ட்லையுமே ஆட்டோ வைப்பர்ஸ் இல்லை. பட் ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் உண்டு. ஓகே, ஸோ இதெல்லாம் இங்கே இருக்குது. மீதி நம்ம வந்து மெயினாக பேச வேண்டிய இன்னொரு ஹைலைட் இந்த கர்வ்டு டிஸ்பிளே. ஓகே, கர்வ்டாக இருக்குது பாருங்களேன், அழகாக வளைஞ்சு வருது. இந்த கர்வ் டிஸ்பிளே ஒரு மிகப்பெரிய ஹைலைட்டாக சொல்கிறாங்க ஹியூண்டே. கரெக்டு தாங்க. இந்த காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியில் யாரும் இந்த மாதிரி ஒரு கர்வ் டிஸ்பிளே கொடுக்கறதே கிடையாது. மேலும் இந்த யூசர் இன்டர்ஃபேஸோடைய விஷயங்களே டோட்டலாக மாற்றிருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸ் சூப்பராக இருக்குது, முன்ன விட ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா லேகே இல்லை, செம்ம ஃபாஸ்ட்டாக சூப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணுது. இதில் வயர்லெஸ் ஸ்டாண்டர்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அந்த ஃபீச்சர்ஸ் இருக்குது. இன்பில்ட் நேவிகேஷன் உண்டு, ஃபோன் ப்ரொஜெக்ஷன், மெமோ, ஷேர் டெஸ்டினேஷன். கரெக்ட், ஹியூண்டேயோடைய ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டி இன்னும் அப்கிரேட் ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து டோட்டலான புது யூசர் இன்டர்ஃபேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஷேர் டெஸ்டினேஷன் அப்படின்னா அதுவுமே நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம், அல்லது கால் சென்டர்லேருந்தே நீங்கள் கால் பண்ணி இது பண்ணிக்கலாம். வெதர் அப்டேட்ஸு, செட்டிங்ஸு, வெஹிக்கிள் டயக்னாஸ்டிக்ஸ், ஸ்போர்ட்ஸ் நியூஸு அதெல்லாமும் இருக்குது. வெஹிக்கிள் டயக்னாஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இது நீங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேயோ அல்லது உங்கள் வண்டியிலையோ நீங்கள் ப்ளூலிங்க் கனெக்ட் பண்ணி பேர் பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு காட்டும். பட் முன்னை விட ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை விட சூப்பரான என்ன விஷயம் தெரியுங்களா? 360 டிகிரி கேமரா சிஸ்டம். ஓகே, கியர் லீவருமே மாறிடுச்சு, கியர் செலக்டரும் மாறிடுச்சு. ஸோ ரிவர்ஸ் நான் போட்டு காட்டுறேன். 360 டிகிரி கேமரா சிஸ்டம் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. குவாலிட்டி ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது, நல்ல குவாலிட்டி அண்ட் கிளாரிட்டி. அடாப்டிவ் கைட்லைன்ஸோடையும் வருது அப்படின்னு இருக்கும்போது யாருக்குமே எந்த சிரமமும் இருக்க போகிறதில்ல, சூப்பராக இருக்கும். 3D வியூவில் நீங்கள் பார்க்கணுமா அப்படியும் பார்த்துக்கலாங்க. ஓகே,
என்ன வண்டி கலர் மேட்ச் ஆகலையே தவிர அதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம் 3D வியூவில். நீங்கள் வீல் திருப்பும் போது வீலும் சேர்ந்து திரும்புது பாருங்க. சூப்பர் சூப்பருங்க, சூப்பர். அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா ஓகே, டாப் வியூ, ரெஃபரன்ஸு, ரியர் வியூ, லைன்ஸு, டிஸ்பிளே செட்டிங்ஸு. ஸோ இதெல்லாம் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கான விஷயம். ஓகே, தென் இதில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடாஸ் ஃபங்க்ஷன்ஸ். இதில் என்னென்ன எடாஸ் இருக்குன்னு பார்ப்போமா? இதுக்குள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது பாருங்கள். செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா வெஹிக்கிள் செட்டிங்ஸு, சவுண்டு, யூசர் ப்ரொஃபைல், வாய்ஸ் ரெக்கக்னிஷன், எல்லாமே இருக்குது. எதுவுமே அத்தனை இருக்குது. டிரைவர் அசிஸ்டன்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா என்னென்ன எடாஸ் இருக்குன்னு உங்களுக்கு காட்டும். டிரைவிங் கன்வீனியன்ஸ், ஸ்மார்ட் க்ரூஸ் கண்ட்ரோல், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அது தவிர டிரைவிங் சேஃப்டி, ஃபார்வர்டு கொலிஷன், ஓகே, லேன் சேஃப்டி, பிளைண்ட் ஸ்பாட் வியூ மானிட்டரிங். கரெக்டுங்க, பிளைண்ட் ஸ்பாட் வியூ மானிட்டரிங்கும் இருக்குது. 360 டிகிரி கேமரா மட்டும் இல்லாமல் இதில் நீங்கள் இண்டிகேட்டர்ஸ் போட்டிங்கன்னா எந்த சைடில் இண்டிகேட்டர்ஸ் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த சைடு வியூ, பிளைண்ட் வியூ மானிட்டர்ஸுமே ஆக்டிவேட் ஆகும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸில் டிஸ்பிளேல. அதுவும் உண்டு. வேற என்ன இருக்கு? ஓகே, இது வந்து லீட், இது டிரைவர் அட்டென்ஷன் வார்னிங், லீட் டிபார்ச்சர் அது. அண்ட் பார்க்கிங், ஆட்டோ பார்க்கிங் டிஸ்டன்ஸ், ரியர் சேஃப்டி, ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட், அந்த விஷயங்களும் இருக்குது. சூப்பருங்க, எல்லாமே இருக்குது. கிளைமேட் அப்படின்னா ஆட்டோ ஏசியோடது, லைட்ஸு, டோர்ஸு, கன்வீனியன்ஸு, வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுவுமே டிசைன் லே அவுட் டோட்டலாக மாற்றிருக்காங்க. இந்த மாதிரி கொரியன்லாம் எழுதியிருக்கு பாருங்க, அப்படியே அப்ராடோடைய பார்ட்ஸ் இதுக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலாக டேஷ்போர்டோடைய லே அவுட் அண்ட் டிசைனே வந்து மாற்றிருக்காங்க. இது வரைக்கும் எந்த ஹுண்டே கார்லையும் இப்படி நான் பார்த்தது இல்லை. மெட்டீரியலுமே ரொம்ப அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. சாஃப்ட் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முழங்கை வைக்கிற ஏரியா மட்டும் தான் சாஃப்ட். ஓகே, இது மட்டும்தான் சாஃப்டாக கொடுத்துருக்காங்க டோர்ஸில். இது எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் தான், பட் ஒரு மாதிரி வித்தியாசமான ரீசைக்கிள் பிளாஸ்டிக் மாதிரி ஒரு மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஓகே, ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கு. சாஃப்ட் தான் ரொம்ப கம்மியாக பண்ணிட்டாங்கன்னு என்னுடைய ஃபீலிங். மேலே இது வந்து ரொம்ப ஹை குவாலிட்டி பிளாஸ்டிக். ஓகே, ஆனால் இதுவும் சாஃப்ட் இல்லை, ஹார்டு தான். இங்கேயும் அந்த ரீசைக்கிள் பிளாஸ்டிக் மெட்டீரியல் மாதிரி பார்க்கலாம் உங்களால். வென்யூ அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான போல்டு பிராண்டிங் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளேயே இன்டீரியர் ஆம்பியன்ட் லைட்டிங்கான ஒரு ஸ்ட்ரிப் வருது பாருங்களேன், அதுவும் பார்க்க முடியும். இங்கே ஒரு சின்ன ஒரு ட்ரே வச்சுருக்காங்க ஃபோன் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்காக. இங்கே வயர்லெஸ் சார்ஜிங் பேட் காமிச்சிட்டேன். இது வந்து ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலுக்கான கன்சோல். நல்ல வேலை இவங்களும் ஃபுல்லி டிஜிட்டல் பட்டன் டைப் இல்லாமல் அப்படியே ஸ்க்ரீன் டைப்பில் கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப இன்கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். பட் இன்னும் பட்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் நீட். இதுலேயே உங்களுக்கு ஏர் பியூரிஃபையருமே இன்பில்ட்டாகவே வருது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. சரியா? தென் ஆடியோ சிஸ்டமுக்குமே நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் பயன்படுத்திக்கலாம். அதுக்குமே ப்ராப்பரான ரோட்டரி கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் குறை இல்லை. டிரைவிங் பண்ணுறவங்களுக்கு ஃபிசிக்கல் பட்டன்ஸ் தான் என்றைக்குமே கன்வீனியன்ட். ஓகே, ஏசி வென்ஸோடைய டிசைனுமே மாற்றிட்டாங்க. அதை நீங்கள் ஷட் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸுக்கு நோக்கி தள்ளி விட்டிங்கன்னா ஷட் ஆஃப் ஆகிடும். கீழே இந்த இடத்துல உங்களுக்கு ஃபிசிக்கல் சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் பல இருக்குது. 2 சி டைப் இருக்குது. இங்கே உங்களுக்கு எது ஆனில் இருக்குது அதையும் காட்டும். இந்த லே அவுட் நம்ம ஏற்கனவே கியா சிராஸில் பார்த்துருக்கோம். சரியா? இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட்டும் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுவும் உண்டு. இங்கே ஃபோன் வைக்கிறதுக்கு நல்ல தாராளமான ட்ரே ஸ்பேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்கான பட்டன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. கியர் லீவருக்கு 2 சைட்லேயுமே. ஓகே, ரைட். 3 லெவலுக்கு நீங்கள் ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வென்டிலேஷனுக்கு. கூலிங் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. 360 கேமரா நீங்கள் இப்படி ஆன் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு பட்டன் இங்கே இருக்குது. எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷன் ஆட்டோமேட்டிக் வண்டிகளுக்கு டாப் எண்ட் வேரியன்ட்ஸில் கிடைக்குது. ஓகே, தென் டிரைவ் மோட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஆட்டோமேட்டிக் வண்டிகளுக்கு மட்டும்தான் அந்த டிரைவ் மோட்ஸ் அண்ட் ட்ராக்ஷன் மோட்ஸ் கிடைக்குது. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். கிரெட்டாலையும் இதே தான் இருக்குது. டிரைவ் மோட்ஸ்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் ரீதியான டிரைவ் மோட்ஸ், ஈகோ, நார்மல், ஸ்போர்ட் அப்படின்னு இருக்குது. அதே ட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோட் ரீதியாக ஸ்னோ, மட் அண்ட் சாண்ட் அப்படின்னு மோட்ஸ் நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்டரில் நீங்கள் பார்க்கலாம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளாஸ்டருமே டோட்டலாகவே மாற்றிருக்காங்க. முன்ன விட ரொம்ப கிறிஸ்பாக ஒரு மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே, இதில் நீங்கள் டிஸ்பிளே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பட்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு இங்கே ஓகேன்னு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா? இதில் நீங்கள் பண்ணலாம். ஸோ கம்பஸ் அண்ட் டிரைவர் அசிஸ்டன்ஸு, ஓகே, ட்ரிப் மீட்டர்ஸ், யூரியா லெவல், டீசல் வண்டின்னு இருக்கும்போது யூரியா லெவல் காட்டும், டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம், டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர், இத்தனை விஷயங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. நீட்டாக இருக்குது. யாருக்குமே இது வந்து நேவிகேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமெலாம் இருக்க போகிறது இல்லைங்க. நீட்டாக இருக்குது. ஓகே, நைஸ். வேறு என்ன உள்ளது? இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. நடுவில் ஒரு ஃபோன் ஸ்டோரேஜுக்கு ஒரு பாக்கெட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆம்ரெஸ்ட், இது ஸ்லைடபிள் கிடையாது, ஆனால் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்குது. இதுக்குள்ளே டீசெண்டான ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியும் உண்டு. தென் கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க டாப் அண்ட் வேரியன்ட்ஸில்.
நைஸ். போஸ் பிராண்டட் ஸ்பீக்கர்ஸ் கிடைக்குது, அதுவும் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் மட்டும்தான் கிடைக்குது, போஸ் பிராண்டிங்கோட கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தம் இந்த வண்டியில் 7 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஓகே, 4 ட்வீட்டர்ஸு, 4 ஸ்பீக்கர்ஸ் ப்ளஸ் ஒரு சென்டர் ஸ்பீக்கர். அந்த சென்டர் ஸ்பீக்கர் இங்கே மேலே உங்களால் பார்க்க முடியும். ஆடியோ குவாலிட்டி மாஸாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நம்ம எனிவே ட்ரைவ் பண்ணும்போது டெஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க அன்றைக்கி. ஓகே, தென் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா டெலிமேட்டிக் கண்ட்ரோல்ஸ், ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டிக்கான டெலிமேட்டிக் கண்ட்ரோல்ஸ் இங்கே ஐஆர்விஎம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் SOS எமர்ஜென்சி, டோயிங் அசிஸ்ட், ப்ளூலிங்க் கனெக்டிவிட்டி, கால் சென்டர் கனெக்ட் பண்ணுற பட்டன்ஸ். அண்டு சென்ட்ரல் கண்ட்ரோல்ஸில் மேலே ரூஃபில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் பல்பு கேபிள் லேம்ப்ஸ் தான் கொடுக்குறாங்க. என்னங்க இத்தனையை பண்ணிவிட்டு ஏன் மஞ்சள் பல்பு கொடுக்குறாங்கன்னு தான் எனக்கு புரியல. பட் ஸ்டில் ஓகே, மன்னிச்சு விட்டுருவோம். அண்ட் சன்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் சன்ரூஃப் தான், ஒன்றும் பெரிய பிரம்மாண்டமான சன்ரூஃப் எல்லாம் கிடையாது. நம்ம ஊருக்கு சன்ரூஃப் இது போதுங்க, பனோராமிக்கெல்லாம் யூஸே இல்லை. ஓகே, இந்த சன்ரூஃபே போதும். இது நீங்கள் வாய்ஸ் கமாண்ட்ஸாலவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, தென் ஏர் பேக் வார்னிங், சன்கிளாஸ் ஹோல்டர் இல்லை சேட்லி, ஆனால் வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க கோ டிரைவர் சைடில் மட்டும். ஓகே, இதுதான் கேபினை பொறுத்தவரை. இங்கே ஃப்ரண்ட் கேபினில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், ஹைலைட்ஸ் எல்லாமே சரியா நல்லா இருக்கு. முன்ன விட ரொம்ப ப்ரீமியமாக பண்ணிட்டாங்க, அது உறுதியாக சொல்ல முடியும். இப்போது பேக் சீட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ரைட் ஃப்ரெண்ட்ஸ், காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரி அப்படின்னாலே கொஞ்சம் ரியர் சீட் ஸ்பேஸ் எல்லாம் மீதி எஸ்யூவிஸில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு தான் வந்து ஜென்ரலாகவே ஒரு கருத்துங்க. ஓகே, அதுவும் ஹியூண்டே வென்யூவில், பழைய ஹியூண்டே வென்யூவில் இன்டீரியர் ஸ்பேஸ் ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் நம்மளும் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஓகே, ஆனால் இந்த புது வென்யூவில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்காங்க. வீல் பேஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணதுனால லெக் ரூம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு, ஹைட் இம்ப்ரூவ் பண்ணதுனால ஹெட் ரூமும் கொஞ்சம் முன்ன விடவே நல்லாவே இருக்குது, அகலமும் இம்ப்ரூவ் பண்ணதுனால 3 பேர் இங்கே உட்கார்றது முன்ன விட கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்ல முடியும். சரிங்களா? ஸோ இப்போ ரியர் சீட்டில் நான் செட்டில் ஆகிட்டேங்க அப்படின்னு இருக்கும்போது என்னால் இங்கே கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ண முடியுமா? ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்குது. முன்ன விட இந்த சைடு சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்கள் வந்து சீட்டோடைய டிசைன்லேயே பார்க்கலாம், அந்த சைடில் இருக்கிற குஷனிங்லாம் கொஞ்சம் போல்ஸ்டர் மாதிரி சோஃபா மாதிரி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, அதனால் உட்காந்தா அப்படியே கிச்சன் உங்களை பிடிச்சிக்குது, ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. தை சப்போர்ட் முன்ன விட கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், பட் ஸ்டில் நாட் பேட். ஓகே, அது மட்டும் இல்லாமல் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் இருக்குது. ஓகே, டாப் வேரியன்ட்ஸில் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் எல்லாமே ஒயிட்டில் இருக்குது. ஓகே, இங்கே நீங்கள் பார்க்கலாம் தெளிவாக, மேல் பகுதி ஃபுல்லாகவே ஒயிட்டு, கீழ்ப்பகுதி ஃபுல்லாகவே இந்த நேவி ப்ளூ அப்படிங்கிற கலர் மாதிரி கொடுத்துருக்காங்க, இண்டிகோ ப்ளூ. பட் நல்லா இருக்குங்க, ஒரு மாதிரி ப்ளஷ்ஷாக ஒரு ப்ரீமியமாக. முன்ன ஹியூண்டே கார்ஸில் இந்த ப்ரீமியம்னஸ் இல்லை, ஆனால் இப்போ வந்து ஒரு மாதிரி இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நைஸாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதாவது ரிக்ளைன் அட்ஜஸ்ட் இருக்குங்க. ஸோ நீங்கள் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ் மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே வருது. ஒரு லெவலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் லெவல் ரிக்ளைன். இதுக்கப்புறம் இன்னொரு லெவலுக்கு நீங்கள் சாய்ச்சிக்கலாம். கொஞ்சம் இன்னும் தூங்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா ஒரு லெவலுக்கு நீங்கள் சாஞ்சிட்டு அப்படியே இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். அதுக்கு வசதியாக இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா சைட் பிளைண்ட் கர்டன்ஸ். இந்த மேனுவல் சன் பிளைண்ட்ஸுமே ஃபுல் விண்டோவுக்கு கவர் ஆகிடுது, உள்ள லைட்டிங்கை கட் பண்ணி விட்டுருது. ஸோ நல்லா தூங்கிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப அருமையான ஒரு கேபினாக இருக்குது. முக்கியமாக லெக் ரூம் சொன்னேன் இல்லையா, லெக் ரூம்னு வரும்போது இந்த ஃப்ரண்ட் சீட் பேக்கை வந்து அப்படி கட் பண்ணியிருக்காங்க, உள்ள அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் முன்ன விட பெட்டராகவே இருக்குது. என்னால் இங்கே கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுதுங்க, நல்லாவே இருக்குது. ஆக்சுவலி லெக் ரூம் ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லாவே தெரியுது. சூப்பர் பாயிண்ட். ஓகே, அது தவிர மீதி விஷயங்கள்னு பார்க்கும்போது எதிர்பார்த்த விஷயம் தான். ஆல்மோஸ்ட் எல்லா வேரியண்ட்லையுமே இந்த ரியர் ஏசி வென்ட்ஸுமே ஸ்டாண்டர்டாக வருது. ரியர் ஏசி வென்ட்ஸ் டிசைன் மாற்றிருக்காங்க, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, நல்ல த்ரோவும் நல்லாவே இருக்குது. 2 C டைப் USB சார்ஜிங் போர்ட்ஸ் வருது, இதுவுமே நமக்கு வந்து மிட் வேரியண்ட்ல இருந்தே கிடைக்குது. ஸோ யாருமே சண்டை போட தேவையில்லை 2 சார்ஜிங் போர்ட்ஸ் வரதுனால. ஓகே, அதை தவிர வேறு ஹைலைட்ஸ்னு பார்க்கும்போது பின்னாடி தனியாக இங்கே ஒரு மஞ்சள் பல்பு கேபின் லேம்ப் ஒன்று சென்ட்ரலாக மவுண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, நீட்டாக இருக்குது. சைடில் கிராப் ஹேண்டில்ஸ் உண்டு. 6 ஏர் பேக்ஸ் எல்லா வேரியண்ட்லையுமே ஸ்டாண்டர்ட் அண்ட் காமன். ஹியூண்டேல நீங்கள் பேஸ் லெவல் கிராண்டிட் அண்ட் நியாஸ் எடுத்தாலும் கூட ஒரு 6 ஏர் பேக் ஸ்டாண்டர்ட் தான். ஆனால் ஹியூண்டே வென்யூன்னு வரும்போது நாட் ஒன்லி 6 ஏர் பேக்ஸ், ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஸ்டாண்டர்டாக வருது வித் ரிமோட் லாக்கிங், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ். ஸோ சேஃப்டி பல மடங்கு இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பாடி ஸ்ட்ரக்சருமே ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முன்ன விட சேஃப்டி ரேட்டிங் சூப்பராக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. ஸோ இதுதான் பேக் சீட்லேருந்து பார்க்கக்கூடிய டேஷ்போர்ட் வியூ. இந்த ஹியூண்டே வென்யூ HX10 வேரியண்ட்டை பொறுத்தவரை முன்ன விட இன்டீரியர் குவாலிட்டியும் சரி, மெட்டீரியலும் சரி, லுக்ஸும் சரி ரொம்ப ப்ரீமியமாக ஆகிருச்சு. வேற கார் மாதிரி இருக்குங்க, ஹியூண்டே மாதிரியே இல்லை. பத்தாவதுக்கு ஹியூண்டே லோகோ வேறு அவங்க கொடுக்கலையா, இது வந்து மோர்ஸ் கோடில் இது ஹியூண்டே அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க, இந்த டாட் 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 டாட். பட் இது ஓகே, அந்த லோகோ இல்லாததுனால இது வந்து ஹியூண்டே காரா அப்படின்னு கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டாங்க. ஓகே, பட்
இருந்தாலும் இந்த வண்டியில சின்ன சின்ன குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒண்ணு டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல் குடுக்கல. அது ஒரு குறை என்ன பொறுத்தவரை. வேற என்ன மிஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மாரி எதுவும் இவங்க வந்து அந்த மாரி வேற எனக்கு தெரிஞ்சு எந்த குறையும் இல்ல. ஆல்மோஸ்ட் தேவையான எல்லா விஷயங்களுமே இதுல வந்துருச்சு. நம்ம நார்மலா பிரீமியமான ஒரு காம்பேக்ட் எஸ்யூவில எதிர்பார்க்குற ஃபீச்சர்ஸ் இப்போ இந்த வென்யூக்கு வந்தாச்சு. ஸோ சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். ஓகே. சேஃப்டியை பொறுத்தவரை 7 ஏர் பேக்ஸ் நினச்சிருந்தா கொடுத்துருக்கலாங்க இவங்க. பட் கொடுக்கல. 6 ஏர் பேக்ஸே போதும் அப்படின்னு தான் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸ்டில் 6 ஏர் பேக்ஸ் இருக்கிறதே எல்லா வேரியன்ட்ஸ்லையும் வந்துருது. இட் இஸ் குவைட் குட். ஓகே. தென் நீங்கள் பின்னாடி திரும்ப நீங்கள் பார்க்கலாம். இந்த சன்பிரைன் கர்டன்ஸ் ஆக்சுவலி நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இங்கேயும் போஸ் பிராண்டிங்கோட ஸ்பீக்கர்ஸ் வருது உங்களுக்கு. அண்ட் ரியர்லையும் உங்களுக்கு இந்த ஒயிட் அண்ட் நேவி ப்ளூ, இண்டிகோ ப்ளூ கலர் காம்பினேஷன் தான் வருது. டோர் ஹேண்டில் உட்பட ஒயிட்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட்டை மெயின்டைன் பண்ணுறது தான் கொஞ்சம் சிரமமாக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஓகே, இந்த இடம் மட்டும்தான் சாஃப்ட் ஃபீலில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஆம்ரெஸ்ட் ஏரியா மட்டும்தான் சாஃப்ட், மீதி எல்லாமே பிளாஸ்டிக்ஸ் மட்டுமே. ரியர்லேயும் பாட்டில் ஹோல்டர் ஒன்று இருக்குது. இட் இஸ் குவைட் ஓகே தாங்க. இங்கே ரியரில் திரும்ப நீங்கள் ஏசி வென்ட்ஸ் பார்க்கலாம், சார்ஜிங் சாக்கெட்ஸ் பார்க்கலாம், அவ்வளோதான் இருக்குங்க. சன்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே சன்ரூஃப் கிடைக்குது. அதுவும் வந்து ஆல் ரைட். ஓகே, இப்போ வாங்க நம்ம லக்கேஜ் ஸ்பேஸ், பூட் ஸ்பேஸ் பார்ப்போமா. ஃபைனலாக லக்கேஜ் ஸ்பேஸ் அப்படின்னு பார்ப்போம். பழைய வென்யூக்கே நல்ல லக்கேஜ் ஸ்பேஸ் இருந்துச்சுங்க. ஆனால் இந்த புது வென்யூலையும் ஓகே அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரியே இருக்குது. இது எப்படியும் 350 லிட்டருக்கு மேலேயே வரும். ஓகே, ஸோ என்ன ஸ்பெக்குங்கிறது நீங்கள் மேலே உங்களுக்கு ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஆக்சுவலி நல்லா சூப்பராக பெருசாகவே இருக்குது. ஒரு அடையாளத்துக்கு என் பேக்கும் நான் இங்கே வச்சுருக்கேன். ஸோ நல்ல பெரிய லக்கேஜ் ஸ்பேஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சில பல ஃபீச்சர்ஸும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்கே லெஃப்ட் சைடில் உங்களுக்கு ஒரு எல்லோ பூட் லேம்ப் ஒன்று வருது. ரைட் சைடில் உங்களுக்கு சப் ஊஃபர் வருது. கூடவே பேக் ஹுக்கும் ஒன்று கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, இது ஒன்று கொடுத்துட்டு பேக் ஹுக்கை தூக்கியிருந்தாங்கன்னா கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி இருக்கும். பட் ரெண்டுமே கொடுத்துட்டாங்க. இட் இஸ் குவைட் நைஸ். சரியா. தென் ஃப்ளோர் நீங்கள் பார்க்கலாம். ஃப்ளாட்டாக சூப்பராக அப்படியே ஸ்கொயராக பெருசாகவே இருக்குது. ஒன்றும் குறை சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. பார்சல் ட்ரே நமக்கு மிட் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது. சூப்பர். அண்ட் ஸ்பேர் வீல்னு பார்க்கும்போது இது ஒரு சின்ன சைஸ்ன்னு தான் நான் நினைக்கிறேன். நினச்ச மாதிரியே 15 இன்ச் ஸ்டெப்னி தான் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். பழைய வென்யூலையுமே இதே மாதிரி தான் இருந்தது. ஆக்சுவல் வீல் 16 கொடுத்துட்டு ஸ்டெப்னி வந்து ஒரு சைஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் அதே மாதிரி தான். ஓகே, ஜாக் டூல் கிட்லாம் இங்கே சென்டரில் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் குவைட் ஃபைன். அண்ட் அடிஷ்னல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 60/40 ஸ்ப்ளிட் ஃபோல்டிங் ரியர் சீட்ஸ் வந்திருக்கு. ஓகே, இதை மடக்கி விட்டிங்கன்னா இது ஃப்ளாட் எல்லாம் ஆகாதுங்க. ஒரு பெரிய மேசிவான ஒரு ஸ்டெப் இருக்குது. ஆனால் நீங்கள் சீட்டை மடக்கிட்டு அது மேலேயே லக்கேஜ் வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்பேஸ் யூட்டிலைஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். பெரிய ஐட்டம்ஸ் எதனாலும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒன்றும் ப்ராப்ளம் இருக்க போகிறது இல்லை. பழைய வென்யூவில் இருந்த மாதிரியே தான் இந்த புது வென்யூலையும் இருக்குது. என்ன ஸ்பேஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அகலம் இன்க்ரீஸ் பண்ணதுனால. ஓகே ரைட், வாங்க. இந்த புது ஹியூண்டே வென்யூ HX10 வேரியண்ட்டோடைய விலை என்ன, எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸிங் பொறுத்து நம்ம வேல்யூ பற்றி பேசலாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் புது லேட்டஸ்டான நியூ ஜென்ரேஷன் நியூ அவதார் ஹியூண்டே வென்யூங்க. ஓகே, ஹியூண்டே வென்யூவோடைய டாப் லெவல் வேரியண்ட் இது தான். அப்படின்னு இருக்கும்போது இத்தனை நாளாக காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் காம்படிஷன் கொடுத்தாங்களோ எல்லா ஃபீச்சர்ஸும் இப்போ ஹியூண்டே வென்யூலையும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வண்டியோடைய லுக்ஸும் மாறி இருக்கு. இன்டீரியர் வேற லெவலில் சூப்பராக செம ப்ரீமியமாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாப் அண்ட் வேரியண்ட் இப்படி இருக்குது. தொடர்ந்து உங்களுக்கு பேஸ் வேரியண்ட் அப்படின்னு மிட் வேரியன்ட்ஸ் எல்லா வேரியண்ட்டும் உங்களுக்கு நான் எடுத்து வர தான் போகிறேன். ஸோ ஹியூண்டே வென்யூ உங்களுக்கு கூடிய விரைவிலே டிரைவ் ரிவ்யூ அவசியம் உங்களுக்கு எடுத்து வர தான் போகிறேங்க. 10ஆம் தேதிக்கு மேலே எங்களுடைய டிரைவ் ரிவ்யூ அவசியம் வரும். ஆனால் இந்த வீடியோ தொடர்ந்து அடுத்த ரிவ்யூவே நமக்கு வந்து ஒரு பேஸ் வேரியண்ட்டும் மிட் வேரியண்ட்டும் உங்களுக்கு அவசியம் எடுத்து வர தான் போகிறேன். ஏன்னா இங்கே கோயம்புத்தூரில் சந்திரா ஹுண்டையில் எல்லா வேரியண்ட்ஸும் வந்தாச்சு. சரிங்களா, ரைட். ஸோ இந்த ஹியூண்டே வென்யூவில் எனக்கு தெரிஞ்ச மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லைங்க. ஆக்சுவலி முன்னை விட ரொம்ப பெட்டராகவே இருக்குது பேக்கேஜ். கேபின் அகலம் பெட்டராக இருக்குது. ரியர் சீட் ஸ்பேஸ் முன்ன குறையா இருந்தது, இப்போ பெட்டராக பண்ணிட்டாங்க. என்ஜின்ஸ் சூப்பராக இருக்குது. டீசலில் ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனும் வந்தாச்சு. மிட் லெவல் வேரியண்ட்லேருந்தே ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் கிடைக்குது, டீசலுக்கும் சரி பெட்ரோலுக்கும் சரி. ஸோ ஓட்டுறது மட்டும்தான் பாக்கி. டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத உங்களுக்கு நான் டெமோ பண்ணிட்டேன். ஏடாஸ் ஃபீச்சர்ஸும் வந்தது. ஏடாஸ் பீரியர்களுக்கு சூப்பராக இருக்கும். சன்ரூஃப்ங்கிறது உங்களுக்கு வந்து 3வது லெவல் வேரியண்ட்லேருந்தே கிடைக்குது, அதுவும் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். கூடிய விரைவிலேயே ஆன் ரோட் ப்ரைஸ் வந்த பிறகு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஆன் ரோட் ப்ரைஸ் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். கீழே கமெண்ட்ஸ்லையும் உங்களுக்கு போட்டு நான் வந்து பின் பண்ணி விட்றேங்க. ஸோ அதை அவசியம் பாருங்கள். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. புது ஹியூண்டே வென்யூ எனக்கு தெரிஞ்சு இந்த காம்பேக்ட் எஸ்யூவி கேட்டகரியில் செம்ம போட போகுது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் ஆல்வேஸ் வெல்கம். இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.